வந்து என்ன ஆகுதுன்னா மனதளவில் ரொம்பவும் மூட் அவுட் ஆகி ரொம்பவும் டல்லாகி ரொம்பவும் எதையோ இழந்தது போல் இவர்கள் காணப்படுகிறார்கள். ஏன் அப்படின்னா இந்த ரிஷபராசி பெண்ணை வந்து காதல் அப்படிங்கிற பேர்ல நிறைய பேர் இவர்களை மிஸ்யூஸ் செய்கிறார்கள் என்பதை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இன்னொரு மெயினான ஒரு பாயிண்ட், ரிஷபராசி அப்படின்னாவே ரிஷி பிளஸ் சாபம், இதுதான் ரிஷபம். இந்த ரிஷிங்கிறது குரு அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம் இந்த காலகட்டத்தில். இப்போ இந்த ரிஷபராசி பாப்பா வந்து ரொம்பவும் ஸ்மார்ட்டா இருக்கு, துருதுருப்புனா வேலை, நல்லா துருதுருன்னு வேலை செய்யுது, எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப அட்ராக்ஷனா இருக்கு. அப்போ இந்த பாப்பா வந்து யார்கிட்டயாவது போய் எனக்கு இந்த வித்தையை கற்றுக் கொடுங்க, ஒரு டான்ஸை கற்றுக் கொடுங்க, ஒரு பாட்டை கற்றுக் கொடுங்க அப்படின்னு போய் நிற்கும் பொழுது அந்த குரு வந்து என்ன பண்றாரு அப்படின்னா முழு வித்தையை இந்த பாப்பாவுக்கு, இந்த சீடருக்கு கற்றுக் கொடுப்பதில்லை. ஏன் அப்படின்னா எல்லா வேலையும் இந்த பாப்பா வந்து அந்த குருவுக்கு செய்யுது இல்லையா, அப்போ முழு வித்தையையும் இந்த பாப்பா கத்துக்குச்சு அப்படின்னா இது வெளியில போய் ரொம்பவும் பிரைட்டா, ரொம்பவும் பிரில்லியண்டா, ஒரு சூப்பர் ஸ்டாராக மாறிவிடும். அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அவர் என்ன பண்ணிடுறாருன்னா ஒரு 2 வருஷத்துல கத்துக் கொடுக்க வேண்டிய ஒரு பாட்டையோ ஒரு மியூசிக்கையோ ஒரு டான்ஸையோ 6 வருடம் கத்துக் கொடுக்குறாரு. அது வரைக்கும் இந்த ரிஷபராசி பாப்பா எனக்கு அசிஸ்டண்ட்டு, என்னோட ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லி எல்லா வேலைகளையும், அது கரண்ட் பில்லு கட்டுற வேலையாக இருக்கலாம், கார்பரேஷன் டேக்ஸில் போய் பில்லு கட்டுற வேலையாக இருக்கலாம், இல்லை ஒரு ட்ரெயின் டிக்கெட் போடுற வேலையாக இருக்கலாம், எல்லா வேலைக்கும் இவர்களை நன்றாக உபயோகித்துக் கொள்கிறார்கள்.